எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், ஒரு வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் கலயத்தை நிர்மாலயம் செய்து தெய்வத்தை பூஜிப்பது எப்படி? இப்போ நீங்கள் ஒரு கோயிலில் இருக்கிறீங்க, உங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோயிலேருந்து ஒரு கலயம், ஒரு சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபட்டிங்கன்னா தினமும் அந்த கோயிலுக்கு சென்று வழிபட்ட பலன்கள் உங்கள் வீட்டில் இருக்கும். கோயிலில் இருக்கக்கூடிய அம்மனை வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய பழங்காலத்து முறை அது. பழங்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலே பண்டகசாலை, பூஜை அறைகள், பூஜைக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி, பூஜை பெட்டி வச்சுருப்பாங்க. பூஜை பெட்டி வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. வருடத்துக்கு ஒரு தடவை எடுத்து கோயிலுக்கு கொண்டு போய் அந்த வழிபாடுகளை செய்வாங்க. அந்த கோயிலை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த பூஜை பெட்டியை திரும்ப பூஜை ரூம்லேயே வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. இப்போ இப்படி ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய பிரதானமான தெய்வம் உங்கள் வீட்டில் செய்வினை பாதிப்பு இருக்குது, உங்கள் வீட்டில் நல்லதே நடக்க மாட்டேங்குது, கெட்ட விஷயங்கள் நிறையா நடக்குது, இப்படி நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் நீங்கள் இந்த முறையை கையாண்டு அந்த தெய்வத்தை வீட்டுக்கு அழைப்பது, கிராம தெய்வத்தை வீட்டுக்கு அழைப்பது, உங்கள் ஊரில் பிரதானமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சு பூஜை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவளை, ஒரு மண் குவளை எடுத்துக்கோங்க. அந்த மண் குவளை எடுத்து அந்த மண் குவளையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீர், அதில் ஒரு அரைவாசி நீர் பிடிச்சிக்கோங்க. ஒரு அரைவாசி நீரை பிடிச்சி ஒரே ஒரு இதை எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா அது கூட பார்த்தீங்க அப்படின்னா வேப்பலை, கொஞ்சோண்டு வேப்பலை, அருகம்புல், மாவிலை, இந்த மூணையும் அந்த நீருக்குள்ளே போட்டு வச்சுருங்க. அது மேலே ஒரு தேங்காய் வைங்க. தேங்காய் வச்சு அந்த கலசத்தை கோயிலுக்கு எடுத்து கொண்டு போய் வச்சு, அந்த கோயில் தினமும் வழிபாடு நடக்கிற கோயிலாக இருக்க வேண்டும். முதலுக்கு அதுதான், தினமும் வழிபாடு நடக்கிற கோயிலாக இருக்கணும். அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை, பௌர்ணமிக்கு ஒரு தடவை அப்படி இருக்க கோயிலாக இருக்கக்கூடாது. அப்படி தான் எங்கள் ஊரில் கோயில் இருக்குங்க, வேறு கோயில் இல்லை அப்படின்னா அதற்கான வழியை நான் சொல்கிறேன். முதல்ல தினமும் வழிபாடு நடக்கிற கோயிலுக்கான முறையை சொல்கிறேன். அப்போ இந்த கோயிலில் கொண்டு போய் இந்த பொருட்களை நீங்கள் வைக்கிறீங்க, வச்சு வழிபாடு பண்ணுறீங்க. வழிபாடு பண்ணி அந்த கலசத்தை அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு முன்னாடி வச்சு அவங்க பூஜை முறைகள் இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அவங்கள இந்த கலசத்தை நிர்மாலயம் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இந்த கலசத்தில் தேவி நிர்மாலயம் அப்படின்ற பூஜை முறை எல்லா பூசாரிகளுக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை நிர்மாலயம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கலசத்துக்கு நீங்கள் பூ பொட்டு படையல் வச்சு, எப்படி நாம் கும்பாபிஷேகம் பண்ணியில் கலசத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியை நாம் கும்பத்துக்கு கொண்டு வர்றோமோ, கும்பத்துக்கு கொண்டு அந்த தண்ணியை நீர் விட்டு பண்ணுறோமோ, அந்த முறையில் கலச நிர்மாலயம் பண்ணி அந்த கலசத்தை கொண்டு வீட்டில் வச்சு அதில் இருக்கக்கூடிய நீரை பாதி அளவு, நீங்கள் எவ்வளோ கொண்டு போனீங்களோ அந்த நீரை பாதி அளவு எடுத்து உங்களை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாடங்கள், வீட்டில் சமையலறை, பூஜை அறை, வரவேற்பறை, பாத்ரூமை தவிர்த்து வரவேற்பறை, அப்புறம் ஆடு மாடு பழக்கிறவங்களாக இருந்தால் அந்த இடம் எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி நல்லா தெளித்து விடணும். தெளித்து விட்டு அதை வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த கோயில்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் தினமும் பூஜை நடக்கிறதா இல்லைங்க, வருடத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை, அமாவாசை பௌர்ணமிக்கு தான் நடத்துகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதில் என்ன மாதிரி நீங்கள் இதில் வெறும் தண்ணி கலந்தீங்க, அதில் என்ன தண்ணி கலக்கணும்னா மஞ்சள் தண்ணி கலக்கணும். மஞ்சள் தண்ணி கலந்து அது கூட ஆரத்தி நீர்னு சொல்லுவாங்க, கிராமப்புறங்களில் ஆரத்தி எடுப்பாங்கள்ல, அந்த ஆரத்தி நீர், அதாவது மஞ்சள், சுண்ணாம்பு, வெத்திலைப்பாக்கு, விளக்கெண்ணெய் ஒரு 2-3 துளி, வாழைப்பட்டையினுடைய சாறு, வில்வ இலை சாறு, தர்ப்ப இலை சாறு, இதை எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த நீரில் விட்டு அந்த கலசத்துக்குள்ளே விட்டு வச்சிடணும். கலசத்துக்குள்ளே விட்டு வச்சு இதே பூஜை முறைகளை அந்த கோயிலில் வச்சு செஞ்சு தேங்காய் பழம் உடைச்சி வச்சு செஞ்சு ஒரு தேங்காயை கோயிலில் வச்சு அந்த அம்பாளுடைய பாதத்தில், அந்த ஐயனுடைய பாதத்தில் வச்சு எடுத்துக்கொண்டு அந்த கலசத்து மேலே வீட்டில் வச்சு தினமும் நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். தினமும் நீங்கள் பூஜை செய்கிறதுக்கு பூஜை ஆரம்பிக்கிற அன்னைக்கு மட்டும் வீட்டில், அதாவது கோயிலில் நீங்கள் பூஜை பண்ணிட்டு வர்றீங்க, அந்த அம்பாளை வைக்கிறீங்க. அம்பாளை வச்ச உடனே உங்களுடைய தலைவாசலில் ஒரு பொங்கல் வைக்கிறீங்க. தலைவாசலில் அக்னி மூலையில் பொங்கல் வச்சு அந்த பொங்கலை எடுத்து கொண்டு போய் அந்த கலசத்துக்கு வச்சு வழிபாடு பண்ணி, தெய்வமே நீ வீட்டுக்கு வந்திருக்க, என்னுடைய உணவை நீ ஏற்றுக்கொள், நான் கொடுக்கக்கூடிய இந்த உணவை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் அந்த உணவை நீங்கள் சாப்பிடாம அந்த தெய்வத்துக்கு படையலிட்டு அந்த மிச்ச பொங்கல்களை உங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தார் இருக்கக்கூடியவங்க, அந்த கோயிலில் பூஜை செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்து, அந்த கோயிலில் பூஜை செய்யிட்டு நீங்கள் கலையம் எடுத்துகிட்டு வரையிலே அவங்களுக்கு ஒரு வெள்ளை வேஷ்டி, நீங்கள் ஆண் தெய்வத்தை கூட்டு வரதா இருந்தால் வேஷ்டி துண்டு எடுத்து கொடுத்துட்டு வாங்க, பெண் தெய்வத்தை கூட்டு இருந்தால் ஒரு சேலை, ஒரு ஜாக்கெட் பெட்டு எடுத்துக்கொண்டு வாங்க. அம்மன் தெய்வமாக இருந்தால், உக்கிரமான தெய்வமாக இருந்தால், உங்களுக்கு எதிரிகளுடைய பாதிப்புனால உங்கள் குடும்பம் இதாக இருக்குது அப்படின்னா சிகப்பில் எடுத்துகிட்டு வாங்க.
அல்லது வந்து உங்கள் குடும்பம் வந்து ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்க மாட்டேங்குது, எங்கள் வீட்டில் எல்லா செல்வமும் இருந்தும் என் குழந்தைங்க வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மஞ்சளில் வந்து துணி எடுத்து கொடுத்து, ஒரு மஞ்சள் புடவை, மஞ்சளுடைய ஜாக்கெட் பெட்டி எடுத்து கொடுத்து கொண்டு நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். இப்படி வழிபாடு செய்யல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் எல்லாமே இதாகும். இதை வந்து நீங்கள் எப்போன்னா அந்த கோயிலில் மறுக்க வந்து நீங்கள் எண்ணெய் கொண்டு வரீங்களோ, ஒரு அமாவாசை எண்ணெய் கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த அமாவாசை வரையில் கொண்டு போய் அந்த தண்ணி எடுத்து உங்கள் வீட்டில் இதெல்லாம் பண்ணி திரும்பவும் நீங்கள் கலசத்தை கொண்டு போய் வச்சு எடுத்து கொண்டு வாங்க. தொடர்ந்து 9 மாதங்கள் வரக்கூடிய அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்க. என்ன ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை செய்யுங்க, பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமிக்கு செய்யுங்க. இப்படி கொண்டு வந்து வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டில் தெய்வம் வந்து நின்று பேசும். நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். உங்கள் குடும்பத்தை பார்த்து மற்றவர்கள் மரியாதை கிடைக்கும். தெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய பண்டைய கால முறை இது. தீட்டு இருக்க நாட்கள், தீட்டு இருக்க நேரத்தில் மட்டும் அதை தொடாதீர்கள். அந்த பூஜை ரூமுக்குள்ளே போகாதீங்க. எங்கள் வீட்டில் பூஜை ரூம் இது இல்லைங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பெட்டி செஞ்சு வச்சு அந்த பெட்டிக்குள்ளே வந்து இந்த கலையத்தை வச்சு வழிபாடு செஞ்சு தினமும் வழிபாடு முடிச்ச உடனே தூக்கி வச்சிருங்க. அணையாத விளக்கு வீட்டில் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். வீட்டில் தெய்வத்தை கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா அணையாத விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். மதிய நேரம் ஒரு 2 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் வேணால் அதை நீங்கள் குளிர் வைக்கலாமே தவிர, மற்ற நேரங்களில் அந்த வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டு ஒரு தெய்வத்தை கூட்டு வர்றது பெருசு இல்லைங்க. அந்த தெய்வத்துக்கான வேலைகளை நீங்கள் சரிவர செஞ்சு கொண்டே தான் இருக்கணும். அதை நீங்கள் மாற்றி இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய விதமான பலன்கள் கிடைக்காது.